Hi students, next நம்ம பார்க்க போறது exercise 15 சரிங்களா. exercise 15 எந்த மாடல் மாதிரி இருக்குன்னா illustration 13 14 மாடல் சரிங்களா. இப்போ exercise 15 பார்த்தீங்க அப்படின்னா illustration 13 பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. நம்ம போன கிளாஸ்ல என்ன கண்ணு பார்த்தோம், illustration 13 14 பார்த்தோம். ஸோ அது எந்த மாடல் அப்படின்னா கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மெடிசின்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுறது, எந்த சைடு வரும் சரிங்களா. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லஸ்ட்ரேஷன் 13 14 ஒரு மாடலுக்கான இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த மாடல் பார்க்கலாம் கண்ணு. எக்ஸசைஸ் 15. How will the following appear in the final accounts of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சரிங்களா. வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே அப்பியர் ஆகும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும், மொத்தமாக ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் சரிங்களா. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இறுதி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு சொல்கிறதுக்காக அதை டிக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஆனால் கொஷின்ஸில் அந்த ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒன்லி கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணணும், நீ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் கிரியேட் பண்ணணும் சரிங்களா கண்ணு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கண்ணு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் சரிங்களா. உன்னுடைய ஓப்பனிங் ஸ்டாக் என்னது, நம்மளுடைய தொடக்க இருப்பு என்னது 3000 பேட்ஸ் அண்ட் பால்ஸ் சரிங்களா. பேட்டும் பாலும் ஓப்பனிங் ஸ்டாக்லேயே என்ன பண்ண ஓப்பனிங் சரக்கு இருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. 3000 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் டூரிங் தி இயர். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கரண்ட் இயரில் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேட்டும் பாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 17,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னாக்கண்ணே நம்மளுடைய பழைய ஓல்டு பேட்டும் பால் என்ன பண்ணியிருக்கோம் சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு 2000க்கு சேல் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்தது பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 4000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ, நம்மளுடைய இறுதி இருப்போட பேட்டும் பாலோட வேல்யூ எவ்வளோ 4000 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க. இந்த கொஸ்டின்லேயே சொல்லுங்க எப்படி அப்பே ஆகும் அப்படின்றது. இல்லஸ்ட்ரேஷன் 13 14 நடத்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் பாருங்கள், அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நம்மளுடைய கன்சம்ஷனோட ஃபார்முலா என்னக்கன்னு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் டூரிங் த இயர். நெக்ஸ்ட் என்னது க்ளோசிங் ஸ்டாக். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்தால் அது என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைட் கிரெடிட் சைடில் காட்டணும்னு சொல்லி நமக்கு என்னது அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து போன கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லேயே நம்ம ரூல்ஸே அதுதான். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து என்னது இன்கம் சைடில் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் திங்க் பண்ணிப்பார், ஒரு பழைய ஒரு பேட்டும் பாலும் நீ விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் உள்ள வருதா. ஸோ கேஷ் உள்ள வருதுனாவே நம்ம என்ன இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எங்கே போகணும், நமக்கு ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ என்னது இன்கம் சைடில் அப்பேர் போகும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் க்ளோசிங் ஸ்டாக் எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பேர் ஆகும்னு சொல்லியிருக்கேன், அசட் சைடில் தான் அப்பேர் ஆகும். ஸோ அசட் சைடில் இந்த 4000 கார்டு சரிங்களா. இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்கோ. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரியா கண்ணு கவனி. இல்லஸ்ட்ரேஷன் 15 பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த டேட்டும் அவங்க கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த இயர் எழுதலை சரிங்களா. டெட்டார் கிரெடிட்டார்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு, எக்ஸ்பென்சஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3000ம் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் 17,000ம் சரிங்களா. க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணும் 4000 கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் டூரிங் த இயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணணும் நம்ம லெஸ் பண்ணும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி அங்கே கொண்டு வரலாமா கண்ணு கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் 3000 வந்து எழுதியிருக்கோம் சரிங்களா. 3000 என்ன பண்ணியிருக்கோம் இங்கே எழுதிடும். நெக்ஸ்ட் பாருங்கண்ணே
பர்ச்சேஸ் நம்ம அந்த இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த இயர் எண்டிங் ஐ மீன் கரண்ட் இயரில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 70,000 என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 3,000, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம 17,000க்கு கரண்ட் இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது 20,000. சரி, நம்ம கொஷினில் பார்த்த மாதிரி நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணும், இதில் நம்ம லெஸ் பண்ணுமா பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் 3,000, பர்ச்சேஸ் 17,000, ரெண்டையும் ஆட் பண்ணால் 20,000 வருது. அதில் கொஷினில் கொடுத்த மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோக்குன்னு 4,000. ஸோ இதை லெஸ் பண்ண அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 16,000 வருது. சரிங்களா கண்ணு. அடுத்தது பாருங்க, கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கொஷினில் சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எவ்வளோ 2,000 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒரு பழைய பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இன்கம் சைடு வரும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த கொஷினில் இன்கம் சைடில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கண்ணு கவனி. இப்போ பார்த்தீங்களா இன்கம் சைடில் என்னென்னு எழுதியிருக்கேன், பை சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எவ்வளோ 2,000 சொல்லி எழுதியிருக்கோம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸைஸ் 15 பாருங்கள் எங்கெங்கே அப்பியர் ஆகும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஷீட் எங்கே அப்பியர் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கன்னு பேலன்ஸ் ஷீட் as on டேட் நம்ம கொடுக்கறதால அந்த இடத்துல என்ன பண்ணணும், டேஷ் போட்டுக்கலாம், ஐஃபன் போட்டுக்கலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள் liabilities assets. எப்பயுமே நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோக்குன்னு, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் வந்து 4,000. ஸோ எப்பயுமே க்ளோசிங் ஸ்டாக் எங்கே கொண்டு வரும், அசட் சைடில் கொண்டு வரும். சரிங்களா. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸைஸ் 15 வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எப்படி அப்பியர் ஆகுது, தென் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 15 வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகுது அப்படின்றது தான் கண்ணே. வந்து இதில் வந்து ஒரு தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க, வாங்க கண்ணு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க கண்ணு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பர்டைனிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா என்னக்குன்னு அர்த்தம், குறிப்பிட்ட நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம டொனேஷன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டொனேஷனுக்கு வந்து முதல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். சரிங்களா. எதுக்காவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வசூல் பண்ணுவோம். சரிங்களா. அந்த மாதிரி தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட், குறிப்பிட்ட நிதி. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படிங்க மிஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நிதியை கலெக்ட் பண்ணுறோம். எப்படி நான் இந்த மாதிரி கபடி மேட்ச் நடத்துகிறேன், ஸோ அந்த மேட்ச்க்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்காக இந்த காரணத்தை சொல்லி அதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம். ஏதாவது ப்ரைஸ் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரைஸ்க்கு உண்டான ஃபண்டை இந்த மாதிரி சார் நான் இது மாதிரி ஒரு கபடி மேட்ச் நடத்துகிறேன், நாங்கள் இது மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 30,000 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அந்த ப்ரைஸோட வேல்யூ உள்ள 30,000. ஸோ அந்த 30,000க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அமௌண்ட்டு. சரிங்களா. அதை ஃபஸ்ட் ப்ரைஸாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ப்ரைஸ்க்காக நான் என்ன ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோம். சரிங்களா. அதே மாதிரி என்னது இந்த மேட்ச்க்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி காரணத்தை சொல்லி ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபண்டு கலெக்ட் பண்ணுறோம். அதுதான் அதை குறிப்பிட்ட நிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப்போஸ் அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வருது அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெசிஃபிக் ஃபண்டை மட்டும் அதாவது நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. சரிங்களா. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்றது குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்பயாவது ஒரு டைம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம வசூல் பண்ணுவோம். அது கேபிட்டல் ஐட்டம்ஸாக இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா. அதனால் என்ன பண்ண மாட்டோம், ஸ்பெசிஃபிக் ஃபண்டை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஐ மீன் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா. சில 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருக்கானே, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இஸ் டு பி ஜோன் ஆன் தி லைபிலிட்டி சைடு. எப்பயுமே ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் எந்த சைடு காட்டணும், லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவாங்க. Specific fund investment account to be shown on the asset side of the balance sheet அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட நிதி. எப்பயுமே குறிப்பிட்ட நிதியை எங்கே காட்டுவோம் அப்படின்னா லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். சரிங்களா. அந்த நிதிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ அந்த நிதிக்காக என்ன பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எந்த சைட் காட்டுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைட் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த இடத்துல என்னது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிதி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து பார்க்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அக்கௌண்ட் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நான் சொன்னாக்கண்ணே எப்போவுமே ஒரு அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட ஒரு அதுக்கு உண்டான ஒரு இன்கமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் வந்துட்டாவே குறிப்பிட்ட நோக்கத்துக்கு நிதி நீ கலெக்ட் பண்ணினாவே அது எப்பவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ மீன் நாட் பி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா கண்ணு. அடுத்தது பாருங்க, தேர்ட் பாயிண்ட், இன்கம்ஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு தி ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் should be subtracted from the fund account in the balance sheet prepared as at end of the year அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான இன்கம், ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு கொஞ்சம் இன்கம் வரும் இல்லையா. ஸோ அதை எப்பயுமே என்ன பண்ணுவோம், அந்த 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 இயர் எண்டில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இன்கம் ஏதாவது வந்தது அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு ஏதாவது நீ கலெக்ட் பண்ணுற, ஸோ அதுக்கு ஏதாவது நீ வந்து என்ன பண்ணுற, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வாங்கியிருக்கலாம். சரிங்களா. அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த ப்ரைஸ் ஃபண்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா. அது நீ முதலீடு பண்ணுற ப்ரைஸுக்காக, ஸோ அதில் என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிப்பேன், அக்கா கொடுத்துருப்பேன். சரிங்களா. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணுற, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலிமா உனக்கு ஏதாவது இன்கம் வந்தது, அது எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா. அது மூலிமா உனக்கு இன்கம் வந்தது அப்படின்னா அந்த இன்கம் என்ன பண்ணணும், நீ பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட வேல்யூ இருக்கும் இல்லைங்களா, ஸோ மொத்த வேல்யூல என்ன பண்ணும், நீ அதை ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பார்க்கணும், இன்கம், அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மூலிமா உனக்கு ஏதாவது இன்கம், அதாவது இன்கம் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி ஆடட். ஏதாவது அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மூலிமா, இப்போ ஸ்பெசிஃபிக் ஃபண்டு ஒரு 60,000 வந்து என்ன பண்ணியிருக்க, வசூல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த 60,000 யாருக்கிட்டையாவது நீ கொடுத்துருக்க. ஸோ எப்போ வேணால் மேட்ச் நடத்தும் இல்லையா. ஸோ மந்த்லி வைஸாக மேட்ச் நடத்துகிறோம். ஸோ இயர் பை ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம், 3 இயர்ஸ்க்கு ஒரு டைம் மாத்திரம். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த ஃபண்டு ப்ரைஸ் நிறையா அமௌண்ட் வந்து நீ கலெக்ட் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா அந்த மேட்ச் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை என்ன பண்ணுவேன், வேறு யாருக்காவது நீ என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த 60,000 மூலிமா உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இது மூலிமா உனக்கு ஏதாவது இன்கம் வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை எப்பவுமே என்ன பண்ணும், பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் நீ என்ன பண்ணும், ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் எக்ஸ்பென்சஸ் எனக்கு என்ன, செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எதுக்கு இந்த செலவை சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே கண்ணு எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு செலவுகள். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டுக்காக நீ ஏதாவது செலவு செஞ்சிருந்த அப்படின்னா அதை எப்பவுமே நீ என்ன பண்ணணும், அந்த டோட்டல் ஸ்பெசிஃபிக் ஃபண்டில் இருந்து என்ன பண்ணும், ஏதாவது செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. அடுத்தது பார்க்கணும், 4th பாயிண்ட் பாருங்க, அந்த எண்ட் ஆஃப் தி இயரில் எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்திருக்கு, இன்கம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்கம் வந்தால் நீ ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் வந்தால் ஏதாவது செலவுகள் வந்தால் என்ன பண்ணணும், நீ வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ 4th பாயிண்ட் கணக்கு கவனி, if interest is accrued on specific fund investment for the current year, அதாவது கரண்ட் இயருக்கு சம்மந்தமாக கரண்ட் இயரில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்னா என்ன, குறிப்பிட்ட நிதி முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த முதலீடுக்கு மீதான ஏதாவது வட்டி, சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா அது மூலிமா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா ஸோ அதை எப்பயுமே என்ன பண்ணுவோம், இட் ஷுட் பி ஆடட் அலாங் வித் ஃபண்ட் அக்கௌண்ட் ஆன் தி லைபிலிட்டி சைட். ஸோ என்ன பண்ணுவோம், நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது நீ வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட அமௌண்ட்டை நீ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த கரண்ட் இயரில் நீ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வசூல் பண்ணியிருந்த அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே நம்ம லைபிலிட்டி சைடில் அந்த ஃபண்டோட என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி காட்டும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மூலிமா நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம் கரண்ட் இயரில்.
அப்படி ரிசீவ் பண்ணால் அதை ஆட் பண்ணுவோம் சரிங்களா. சப்போஸ் அதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்தது என்னென்னா சொல்லியிருக்கேன், லெஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதெல்லாம் லைபிலிட்டி சைடில் காட்டுவோம் பாருங்கள். அண்டு should also been shown on the asset side of the balance sheet as accrued interest on investment சரிங்களா. உன்னோட பரிசு இப்போ ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ ஃபண்ட் வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க சரிங்களா அப்படின்றது என்ன பண்ணும், அக்யூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெற வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெற வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உனக்கு பெற வேண்டிய வட்டி ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் சரிங்களா, ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உனக்கு வர வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே அசட் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு புரியுதா? லைபிலிட்டிஸ் சைடில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கரண்ட்டோட ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோம் அதோட இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா, அதுக்குள்ளான இன்கம்மு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். டெபிட் சைடில் அது இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உண்டான பணத்தை நம்ம இனிமேல் தான் பெற வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் நம்ம அசட் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பாருங்கள் இல்லை செக்ஷன் 15 பாருங்கள். ஸோ இந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ண என்ட்ரி பண்ணிடலாம் சரிங்களா. பாருங்கள் இல்லை செக்ஷன் 15 how will the following appear in the final accounts of your club for the year 2017 to 2018 சரிங்க. இது நம்மளுடைய கரண்ட் இயரில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளப் இருக்குது, அது ஒரு மன்றம் சரிங்களா. அந்த மன்றத்தில் என்ன, அது ஒரு சங்கம் சரிங்களா. சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு என்னது கொஷினை பார்க்கக்குள்ளே ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னாவே நம்ம ஆஸ்யூஷுவல் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுமே தவிர இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டக்கூடாது சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டலாம் சரி. கீழே இருக்கிற ஃபாலோவிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே அப்பியர் ஆகுது பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017 அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. 1/4/2017 அப்படின்னு எனக்கு நமக்கு இந்த டேட் வந்து ஓப்பனிங்காக இருக்குது சரிங்களா. ஸோ பாருங்கள் ப்ரைஸ் ஃபண்ட் 60,000. ஸோ நம்ம ஒரு ஓவரால் வேல்யூ 60,000 தான் மொத்தமாக என்ன பண்ணியிருக்கோம், ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்னது அதே டேட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம 60,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவே அந்த அமௌண்ட் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். சொல்கிறது புரியுதா? நம்ம ஓவரால் என்ன பண்ணியிருக்கோம், 1/4/2017 60,000 வசூல் பண்ணியிருக்கோம் கண்ணு சரிங்களா. அந்த 60,000 என்ன பண்ணுறோம், அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ யாருக்காவது என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் வட்டி கூட அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். ஸோ மொத்தமாக அது மூலிமா ஏதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்றது தான். ஸோ அதை என்ன பண்ணால் 60,000 யாருக்காவது கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ சரிங்களா. அடுத்தது பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீ வந்து ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லையா, யாருக்காவது நீ பணம் கொடுத்துருக்கலாம் சரிங்களா. இல்லையா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், நீ முதலீடு பண்ணியிருக்கலாம் எதுலையாவது சரிங்களா. ஸோ கம்பெனியில் எது ஒரு நடந்தாலும் சரி அந்த அமௌண்ட்டு நீ யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரைஸ் ஃபண்ட் அமௌண்ட்டை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுற. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறது தான் உண்மை. ஸோ அப்போ ரிசீவ் பண்ணுறப்ப அதை நீ என்ன பண்ணணும், எப்பயுமே நல்லா கவனிச்சிக்கோ. கொஷின்ஸில் நான் 4 பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் நான், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் நீ ரிசீவ் பண்ணியிருந்த அப்படின்னா, அதாவது உன்னுடைய ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலிமா ஏதாவது உனக்கு இன்கம் வர வேண்டியது இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி ஆட் பண்ணுவேன், ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் எவ்வளோ நமக்கு 60,000 சரிங்களா. அதுலேருந்து என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் ஃபண்டுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்க 6,000. இது என்ன பண்ணும், நம்ம ஆட் பண்ணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா கொஸ்டினில் பார்க்கன்னு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னு கவனி. ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா என்னது, நீ ப்ரைஸை கொடுக்குற சரிங்களா, பரிசுகள் வழங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க சரி. நீ பரிசை வழங்குற அப்படின்னா அது உனக்கு என்னது எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் கொஷின்ஸில் அந்த பாயிண்டில் சொன்ன மாதிரி இன்கம், அதாவது உன்னுடைய ஸ்பெசிஃபிக் ஃபண்டு மூலிமா இன்கம் ஏதாவது வந்தது அப்படின்னா நீ அதை ஆட் பண்ணணும் சரிங்களா. உன்னை ஃபண்டு மூலிமா ஏதாவது எக்ஸ்பென்சஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மூலிமா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எந்த சைடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து ஆஸ்யூஷுவலாக லைபிலிட்டி சைடில் தான் கொண்டு வரணும் சரிங்களா. அப்போ லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்ததுன்னா இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்ன்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம், 12,000ன்றது என்னது டொனேஷன் ரிசீவ் பண்ணுறேன்
ப்ரைஸ் ஃபண்ட் மூலியமா ப்ரைஸ் ஃபண்டுக்காக நீ என்ன பண்ற ஏதாவது நிதித்தொகையை வழங்குற. ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இப்போ இடையில ஏதாவது நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக டொனேஷன் ரிசீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃபண்ட் நீ கலெக்ட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ஃபண்ட் என்ன பண்ணும், நீ டோட்டலாக ப்ரைஸ் ஃபண்ட் 60,000 சரிங்களா, அதோட சேர்த்து என்ன பண்ண டொனேஷன் ரிசீவ்ட் ப்ரைஸ் ஃபண்ட் என்ன பண்ண நீ ஆட் பண்ணு சரிங்களா. இப்போ பார்க்கணே கொஷின் கீழே இது வந்து இதுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு கேபிட்டல் ஐட்டம்ஸாக வரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்பயுமே ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் இங்கே எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 சரிங்களா. ஸோ நம்மளோட இயர் எப்போ 31st March 2018 பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்மளோட பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுவோம், லயபிலிட்டிஸ் 2 அவுட்டர் காலம் போட்டிருக்காங்க சரிங்களா, அப்புறம் அசட்ஸ் 2 அவுட்டர் காலம் சரிங்களா. சரி, இன்னர் காலம் 1 அவுட்டர் காலம் 1 சரிங்களா, ரெண்டுல அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷினில் பாருக்கன்னு ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீவ் பண்ணுறேன் சரிங்களா. எப்பயுமே இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நம்ம அசட் சைடில் காட்டும். மீதி எல்லாமே எந்த சைடு வரும், லைபிலிட்டி சைடு. இது மட்டும் அசட் சைடில் வரும் சரிங்களா. இப்போ ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ கண்ணு 60,000 சொல்லி வந்திருக்கு சரிங்களா. இப்போ 60,000 என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் 60,000 என்ட்ரி பண்ணிடுறோம் சரிங்களா. இந்த ஃபண்டு மூலிமா அந்த 60,000 மூலிமா உனக்கு எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. இன்ட்ரெஸ்டட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தே இல்லையா, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்க 6,000. ஸோ அதை என்ன பண்ண நம்ம இது நமக்கு இன்கம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 6,000 சொல்லி என்ன பண்ணிக்க எடுத்திருக்கோம் சரிங்களா. அடுத்தது பாருக்கண்ணே இந்த கொஷின்லேயே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபண்ட் எடுத்தாச்சு 60,000 அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 6,000 ஆட் பண்ணியாச்சு. ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் அசட் சைடில் சொல்லி காட்டணும் பாருங்கள். அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆல்சோ பி zone on the asset side balance sheet as accrued interest on investment. இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்திருந்து அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு உண்டான அதை நீ என்ன பண்ணணும் அசட் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 60,000 சொல்லி என்ன பண்ணுங்க காட்டி சரிங்களா. அடுத்தது கொஷினில் பாருக்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அதை நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் லெஸ் பண்ணிட்டு கூட அதை ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்கள் டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் 12,000. ஸோ திடீர்னு என்ன பண்ணுறோம் நம்ம டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறோம் ப்ரைஸ் ஃபண்டுக்காக சரிங்களா. இப்போ அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்டா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் என்னது ப்ரைஸ்க்காக நம்ம வசூல் பண்ணுறோம். எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் இடையில 12,000. ஸோ என்ன பண்ண நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா 78,000 சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அந்த ஃபண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஷின்ஸில் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் நீ கொடுக்கறது மூலிமா சரிங்களா, அது வந்து இப்போ 8,000 மதிப்பில் ப்ரைஸ் ஒன்று விட்டு வெளியே போகுது. ஸோ அது என்னது உனக்கு செலவுகள். ஸோ அப்போ என்ன பண்ண நம்ம இதை நம்மள விட்டு கேஷ் வெளியே போகுதா, ஸோ ப்ரைஸாக போகுது சரிங்களா. அப்போ என்ன பண்ண நம்ம லெஸ் பண்ணுமா, அப்போ பாருங்கள் லெஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 சொல்லி போட்டாச்சு. ஆல்ரெடி 78,000 இதெல்லாம் ஆட் பண்ண வருது. அதில் 8,000 போச்சு அப்படின்னா எவ்வளோ கண்ணே 70,000 சரிங்களா கண்ணே. அப்புறம் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அசட் சைடில் 60,000 காட்டிடும் கண்ணே. இப்போ இந்த கொஷின்ஸில் இது ஒரு மாடல் சரிங்களா. இந்த மாடல் வந்து ரிலாக்ஸேஷன் 15 ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் 15 மாதிரி தான் நீ சம் போடணும் சரிங்களா. இதே மாதிரி இல்லசேஷன் வந்து 15 இருக்குது. இதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸைஸ் சம்ஸில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை இப்போ உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ இப்போ இல்லசேஷன் 15 வந்து அந்த ப்ரைஸ் ஃபண்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா செகண்ட். இப்போ அடுத்தது பாருங்கள் எக்ஸைஸ் சம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாங்க கொண்டு வரலாம் சரிங்களா. கனகாவணி இப்போ பாருங்க கண்ணு எக்ஸைஸ் 17 வந்து இப்போ நம்ம இல்லசேஷன் 15 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி மாடல் வந்து இல்லை எக்ஸைஸ் 17 18 சம்மும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸைஸ் 18 சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது என்னென்னா எக்ஸைஸ் 17 சரிங்களா. கனகாவணி சென்னை டென்னிஸ் கிளப் ஹேட் மேட்ச் ஃபண்ட் ஷோயிங் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 24,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா
சென்னை டென்னிஸ் கிளப்ல ஒரு மேட்ச் வந்து ஒரு மேட்ச்க்காக ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நம்மளோட மேட்சோட ஃபண்டுக்கு அந்த விளையாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எப்போ கலெக்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2018 கலெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ 24,000. சரிங்களா, இப்போ நம்மளோட மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ 24,000 நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா, receipts to the fund during the year was 26,000. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபண்டு மூலிமா, அதாவது மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது நமக்கு 24,000 இருக்குது. அந்த ஃபண்டு மூலிமா நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், சம்திங் ஏதாவது அது மூலிமா இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு அது மூலிமா கேஷ் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 26,000 வந்திருக்கு. சரிங்களா, இப்போ மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ 24,000, அது மூலிமா 24,000 மூலிமா நமக்கு எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு 26,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்க, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இன்கோர் டூரிங் தி இயர் வாஸ் 33,000 அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட மேட்ச் ஃபண்ட் 24,000, அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபண்டு மூலிமா 26,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த மேட்சுக்கு வந்து ஆன செலவுகள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 33,000. சரிங்களா, நம்ம அந்த ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ 24,000, அதோட நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 26,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்டு மூலிமா கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்கம். சரிங்களா, அப்போ அந்த 26,000 என்ன பண்ணணும், 24,000ல் 24,000 + 26,000 ஆட் பண்ணும். சரிங்களா, ஆட் பண்ணி வர வேல்யூவில் என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது செலவுகள். சரிங்களா, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் 33,000 செலவு பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்னது 24,000 + 26,000 ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூவில் என்ன பண்ணுவோம் 33,000 எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், how these items will appear in the final accounts of the club for the year ended 31st March 2019. சரிங்களா, அப்போ என்னது அந்த கிளப்புக்கு உண்டான 31st March 2019 உண்டான ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே வரும் அப்படின்றத என்னது நீங்கள் காட்டுங்க, அப்பியர் எங்கே ஆகும் அப்படின்றது காட்டுங்க. சரிங்களா, இப்போ பாருக்கன்னு இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 17 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, கவனி. எக்ஸைஸ் 17. சரிங்களா, பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2019. ஏங் மிஸ் இங்கே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட காட்டல அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம காட்ட மாட்டோம் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் எங்கே அப்பியர் ஆகுன்றதை காட்ட முடியும். சரிங்களா, நம்ம அந்த கொஷினில் சொன்ன மாதிரி மேட்ச் ஃபண்ட் மொத்தமாக எவ்வளோக்குன்னு நம்ம வந்து இந்த ஓப்பனிங் பாருங்கள், அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்க, மேட்ச் ஃபண்ட் ஷோயிங் கிரெடிட் பேலன்ஸ் 24,000 அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த 24,000 தான் என்னது அப்படின்னு நமக்கு ஓப்பனிங். ஏன் அப்படின்னா டேட் பாருங்கள், 1st April 2018 தான் அந்த ஃபண்டு என்ன பண்ணுறோம், மேட்ச் ஃபண்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் 24,000 கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ மேட்ச் ஃபண்ட் நம்ம என்னது நமக்கு ஓப்பனிங் தானே. ஸோ இந்த ஓப்பனிங் நம்ம என்ன பண்ணணும் கொஷின்ஸில் கொண்டு வரணுமா, பாருங்கன்னு கொஷினில் கொண்டு வந்திருக்கோம். ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் 24,000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஓப்பனிங் ஃபண்டு எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 24,000 கிடச்சிருக்கு. அது மூலிமா எவ்வளோ ரெசிப்ட் டூரிங் த இயர், அந்த இயருக்கு எவ்வளோ நம்ம வந்து கரண்ட் இயரில் ரெசிப்ட் இந்த 24,000 மூலிமா நாம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 26,000. சரிங்களா, இப்போ ஃபார்முலா சொன்ன மாதிரி 24,000 + 26,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது 50,000. அதில் கொஷின் என்ன கண்ணு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பாருங்கள், மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இன்கோர் டூரிங் த இயர் 33,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன பண்ணணும் இதில் லெஸ் பண்ணணுமா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம கொஷின்ஸில் நம்ம இந்த வேல்யூ என்னென்னு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ் பண்ணணும். சரிங்க, பாருங்க, லெஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கோர்ட் எவ்வளோ 33,000, 50,000ல் 33,000 போச்சு அப்படின்னு நமக்கு எவ்வளோ கண்ணு வேல்யூ கிடைக்குது, நமக்கு 70,000 கிடைக்குது. சரிங்களா, இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 17 எக்ஸைஸ் 17 சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்லி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்பியர் ஆகும் 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ 24,000 கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ஃபண்டு மூலிமா நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 26,000 26,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 50,000 வருது. அந்த 50,000ல் அந்த மேட்சுக்குள்ளான எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கோம், அந்த செலவு லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 17,000 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் வந்து 15 மாதிரியே சரிங்களா, இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸைஸ் 17 வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸைஸ் 17
ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ அடுத்தது பாருங்க எக்ஸைஸ் 18 பாருங்கன்னு. எக்ஸைன் 18 பாருங்க அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 15 பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டொனேஷன் டு ஃபண்ட் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸைஸ் 18 வந்து இல்லஸ்ட்ரேஷன் 15 மாடல் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உன்னுடைய ஹோம்ஒர்க்காக வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா கண்ணு. அதே மாதிரி பாருங்க கண்ணு இது ஒரு மாடல் சொன்னோமா 17 18 ஒரு மாடல். ஸோ நம்ம போன மாடல் என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஸ்டாக்கை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கன்சம்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்கௌண்ட்டில் காட்டுறது, எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லி போன கிளாஸில் ஒரு மாடல் பார்த்தோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சம் அதில் என்ன பண்ணோம் ரிலாக்சேஷன் எக்ஸைஸ் 14 சரிங்களா. எக்ஸைஸ் 15 சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும். எக்ஸைஸ் 15 சம் என்ன பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க எக்ஸைஸ் வந்து 14 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா. எக்ஸைஸ் 16 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாரு சரிங்களா கண்ணு. இதெல்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஹோம்ஒர்க்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாரு ஓகேவா. ஓகே கண்ணு தேங்க்யூ. நெக்ஸ்ட் மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.